ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வேப்பிலையோட மோசமான 6 பக்க விளைவுகள் என்னென்ன, யாருக்கு ஆபத்து அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேம்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேப்பிலை ஆயுர்வேத மருத்துவத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இதோட அதிகப்படியான பயன்பாடு பக்க விளைவை கூட உருவாக்கிடலாம். இந்த விளைவுகள் சில சமயத்தில் ஆபத்தை உண்டாக்க கூட செஞ்சிடும். வேப்பிலையோட பக்க விளைவுகள் சரியான அளவு விகிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒவ்வாமை எதிர்வினைகளை உருவாக்கிரும். தினைக்கும் வேப்பிலைகளை 3 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வாமை தொடர்பு ஏற்பட்டு வயிறு வீக்கம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நான் சொல்லலைங்க, ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வாமை தடிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க வேம்பு பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனால் அதிகப்படியான பயன்பாடு ஒவ்வாமைக்கே வழிவகுத்துரும். வேப்பங்கொட்டைகளை பயன்படுத்துறது வேற ஒவ்வாமைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமும். செகண்ட் ஒன், கருவுறுதலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேப்பிலை வச்சு எலி மீது நடத்தப்பட்ட ஆய்வில் வேப்பம்பூ சாறு இருக்குல்ல, அது அண்டை விடுப்பை ஓரளவு தடுக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கருவுறுதலை குறைக்குது. எலிகள், முயல்கள், பன்றிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் வேப்பம்பூ இருக்குல்ல, இது ஆணோட கருவுறுதலை குறைப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண் எலிகளில் இந்த குறைப்பு 6 வாரங்களில் 67% இருந்திருக்கு. வேம்பு இருக்குல்ல, இது விந்து உற்பத்தியை நிறுத்துவதா கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 வாரங்களோட முடிவில் வேம்பு முயலுக்கு 90% விந்து இறப்பை ஏற்படுத்தியிருக்கு. வேம்பு இருக்குல்ல, இது பூச்சிக்கொல்லியாக பூச்சிகளுக்கு மட்டும் பயன்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையை கூட உண்டாக்குவதா சில ஆய்வுகள் தெரிவிக்குது. பூச்சிக்கொல்லிகள் வெளிப்படுத்துகிற இந்த வேம்பு மனிதர்களுக்கும் பொருந்தும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, விந்துகளோட திசையை சீர்குலைச்சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன், கருச்சிதைவை உண்டாக்கிரும். வேம்போட சாறு இருக்குல்ல, அது விலங்குகள் குறித்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கருப்பை சுருக்கத்தை தூண்டும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பற்றி கொறுத்துண்ணிகள், குரங்குகள் ரெண்டுலையும் பார்க்கக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாத கருப்பத்தை நிறுத்துவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கரு கலைக்க விரும்புகிறவங்க இதுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கலாம். ஆனால் கருத்தரிப்பை விரும்புகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வேம்பு எடுத்துக்கிறத தவிர்த்துறதே நல்லது. வேப்பிலை எடுக்கிறப்ப அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிவேகமாக மாற்றக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது விந்தணுக்களை நிராகரிக்கிறதுக்கும் கருப்பையிலிருந்து கருவை வெளியேற்றவும் செய்யுது அப்படிங்கிறதும் ஆய்வு மூலமா தெரியுது. ஃபோர்த் ஒன், சிறுநீரகத்தை பாதிக்கலாம். சீன மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒருவருக்கு கடுமையான சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதா ஆய்வு அறிக்கை ஒன்று கூறுது. அதில் மருத்துவ அறிக்கையில் பார்த்தப்ப வேப்பம்பு முதன்மையான பொருளாக அந்த சீன மூலிகையில் இருந்திருக்கு. அதாவது வேப்பிலையை சாப்பிட்றது சிறுநீரக பாதிப்புக்கு நேரடியாக தொடர்பு இல்லை அப்படின்னாலும் கூட கவனமாக இருக்கிறது முக்கியம். மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இதோட நச்சுக்கள் சிறுநீரகத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால எச்சரிக்கையோடு இருங்க. வேப்பம்பூவை அதிகமாக சாப்பிட்றது கல்லீரலை கூட சேதப்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க வேப்பிலை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், நீரிழிவை குறைக்கலாம். வேம்பில் இருக்கக்கூடிய ஹைப்போடென்சிவ் விளைவுகள் இருக்குல்ல, அது விரும்பத்தகாததாக தோன்றினாலும் ரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிறீங்கன்னா வேம்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறதே நல்லது. ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல நீரிழிவு நோயாளிகளுக்கு வேப்ப எண்ணெய் குறைஞ்ச அளவு பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிறப்ப ரத்த சர்க்கரை வீழ்ச்சி அடையலாம். இதனால தலை சுற்றல், பலவீனத்தை கூட உண்டாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிக்ஸ்த்து ஒன், வேப்ப எண்ணெய் குழந்தைகளுக்கு நஞ்சாகலாம். வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, இது குழந்தைகளுக்கு நஞ்சாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய அசுத்தம் இருக்குல்ல, இது இந்த விளைவுகளை உண்டாக்கிரும். இந்த நஞ்சு குழந்தையோட உயிரிழப்பு வரைக்கும் கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேப்ப இலைகள், சாறு இதெல்லாம் ரொம்ப காலமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா வேப்ப இலையை தேநீராக்கி குடித்த நோயாளிகளில் சிலருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வேப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, இது குழந்தைகளில் ரெய்ஸ் நோய்க்குறிகளோட அறிகுறிகளை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்ச அளவு மருந்தை உட்கொள்றது கூட குழந்தைகளுக்கு ஆபத்தானதாக அமைகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். இது மட்டும் இல்லாமல் சில பக்க விளைவுகள் குறித்த ஆய்வுகள் இல்லை. ஆனாலும் வேப்பிலையை அதிகமாக எடுத்துக்கிறப்ப வயிறு
வயிறு எரிச்சல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சிக்கலை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான தாவரங்களில் வேம்பு ஒன்றா இருந்தால் கூட இதன் நன்மைகள் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படின்னாலும் கூட அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறப்ப விரும்பத்தகாத விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு தெரியுது. தினசரி 2லேருந்து 3 இலைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். வேப்பிலையோட நன்மைக்காக அதை நம்ம எடுத்துக்கிறது தவறல்ல. ஆனால் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்க விளைவை உண்டாக்கும். இந்த வீடியோவில் வேப்ப இலையோட மோசமான 6 பக்க விளைவுகள் என்னென்ன, அது யார் யாருக்கு ஆபத்து அதிகமாக உண்டாக்கும் அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வேப்பிலைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அளவுக்கு அதிகமாக வேப்பிலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.